நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். வாய்ப்புகள் எல்லாம் இழந்து போய் வெறுமை அனுபவித்துக் തോൽവി അടഞ്ഞ് നിൽക്കുന്നതാണ് ഒരു സീമോനെ താൻ നമ്മ பார்க்கிறோம். ശിമയോനോട് ഈ പ്രവചനം പ്രവചിച്ചത് ആരാ? നിങ്ങൾ നോക്കിയേ, സാധാരണ പഴയ നിയമത്തിൽ ഒരു പ്രവാചകനല്ല പ്രവചിച്ചിരിക്കുന്നത്. സീമോനിடத்தில் இந்த தீர்க்கதரிசன சத்தம் சொன்னது யார்? தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அதை சொல்லி இருக்கிறார். Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. വാഗ്ദത്തങ്ങളെ നിവർത്തീകരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലുള്ള സ്നേഹവന്ദനത്തെ അറിയിക്കുന്നു. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலுள்ள அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். നമ്മുടെ കർത്താവ് വാഗ്ദത്തം പറയുന്ന ദൈവം മാത്രമല്ല, ആ വാഗ്ദത്തങ്ങളെ സമയത്ത് റൈറ്റ് ടൈമിൽ നിവർത്തീകരിക്കുന്ന ദൈവമാണ്. നമ്മുടെ കർത്തരാകിയ യേശുവാനவர் வாக்குத்தத்தங்களை சொல்கிற கர்த்தர் மட்டுமல்ல, ஏற்ற நேரத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறார். ഞങ്ങൾ ഇത് പറയുമ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിലും സമയം ലേറ്റ് ആകത്തില്ല, റൈറ്റ് ടൈമിൽ തന്നെ ചില പ്രോമിസുകൾ നിറവേറും. நாங்கள் இது சொல்லும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்கள் அது நேரம் முடிந்து போவதில்லை, சரியான நேரத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். എത്രത്തോളം ക്രിസ്തുവിൽ നിങ്ങൾ ഫോക്കസ് അത്രത്തോളം ആ റൈറ്റ് ടൈമിൽ തന്നെ അത് നിറവേറും. எவ்வளவுக்கு அதிகமாக இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் கவனிக்கிறீர்களோ அந்த சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ശിമോന്റെ പടകിൽ യേശു കയറുവാൻ കാരണം എന്താണ്? യേശു എന്തിനാണ് ശിമോന്റെ പടക് തെരഞ്ഞെടുത്തത്? യേശു ശിമോനെ ആദ്യം കണ്ടത് എവിടെ വെച്ചാണ്? ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ സംസാരിച്ചത്. അതിന്റെ തുടർമാനമായ മെസ്സേജുകളാണ് ഇനി നിങ്ങൾ കേൾക്കാൻ പോകുന്നത്. அமேன். இயேசுவானவர் ஏன் சிமோனுடையதான படகிலே ஏறினார்? முதலாவது தடவை சிமோன் பேதுருவை இயேசு எந்த இடத்தில் சந்தித்தார்? இந்த விஷயங்களை எல்லாம் கடந்த நாட்களில் நாம் கண்டோம். அதனுடைய தொடர்மானமான செய்தியை தான் இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். நீங்கள் கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்க. വചനം കേൾക്കുമ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ മേൽ ദൈവശക്തി പകരപ്പെടും, നിങ്ങളുടെ മേൽ അത്ഭുത വിടുതലുകൾ സംഭവിക്കാൻ തുടങ്ങും. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போதே அற்புதமான தேவ வல்லமை உங்கள் மேல் பகரப்படும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலைகள் நடக்கப்படும். നിങ്ങൾ എല്ലാവരും അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. തുടർന്നുള്ള മെസ്സേജുകൾ ശ്രദ്ധയോടെ കേൾക്കുക. தொடர்ந்துள்ள செய்திகள் கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்க. ദൈവമക്കളെ, യേശുവിൽ നിങ്ങൾക്ക് മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തുവിനെ കാണുവാൻ സാധിക്കണം. தேவ பிள்ளைகளே, இது போலவே உங்களுக்கு இயேசுவில் மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவை காண முடிய வேண்டும். ഹല്ലേലൂയ. ആ ക്രിസ്തുവിലാണ് നിങ്ങൾക്ക് സകല ബ്ലെസ്സിങ്ങിനെ പിതാവാക്കി വെച്ചിരിക്കുന്നത്. அந்த கிறிஸ்துவுக்குள் தான் பிதாவானவர் சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
പൗലോസ് പറയുന്ന ആ മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നമ്മളിൽ വസിക്കുന്നുവെന്നാണ്. ஆமென். பவுல் என்ன சொல்கிறார்? மகிமை நம்பிக்கையான கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ഓ, ദൈവത്തിന്റെ സകല സമ്പൂർണതയും വസിക്കുന്ന ആ ക്രിസ്തുവിൽ നമ്മൾ പരിപൂർണരാണെന്നുള്ള ബോധ്യം ഇന്ന് നിങ്ങൾക്കുണ്ടാകട്ടെ. தேவனுடைய சகல பரிபூர்ணமும் சரீர சாயலாய் வசிக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்க. ഇങ്ങനെ പറഞ്ഞ് അന്ത്രയോസ് എന്ത് ചെയ്തു? ശിമോനെ കൂട്ടി യേശുവിന്റെ അരികിലെത്തി. இவ்விதமாக சொல்லி அந்திரயா என்ன செய்கிறார்? சீமோனையும் அழைத்து இயேசுவினுடைய அருகாமையிலே வருகிறார். ഇവിടെ വെച്ചാണ് യേശു ശിമോനും ആദ്യമായി കണ്ടുമുട്ടുന്നത്. இந்த இடத்தில் வைத்துதான் இயேசுவும் சீமோனும் முதலாம் தடவை சந்திப்பது. ആദ്യമായി കാണുമ്പോൾ തന്നെ യേശു ശിമോനെ നോക്കി പ്രവചിക്കുക. முதலாம் தடவை பார்க்கும் பொழுதே இயேசு சீமோனை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். അവിടെ പറഞ്ഞു, യേശു അവനെ നോക്കി, നീ യോഹന്നാന്റെ പുത്രനായ ശിമോനാകുന്നു, നിനക്ക് കേഫ എന്ന് പേരാകും എന്ന് പറഞ്ഞു. അത് പത്രോസ് എന്നാകുന്നു. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோ, நீ கேப்பா எனப்படுவாய் என்றால், கேப்பா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். കേഫ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം സ്റ്റോൺ എന്നാണ്, പാറ കഷണം എന്ന അതിന്റെ അർത്ഥം. அமேன். கேபா என்றால் ஒரு கல், ஒரு பாறையினுடைய ஒரு கல் என்று சொல்லி அர்த்தம். ഓ, ഇത് നടക്കാൻ പോകുന്ന വരാൻ പോകുന്ന വലിയൊരു മഹത്വത്തെ കുറിച്ചുള്ള ഒരു പ്രവചനമായി യേശു അവിടെ പ്രവചിക്കുന്നു. ഇത് വരപ്പോகிறதான പെരിതാന ഒരു മഹിമയെ കുറിച്ചുള്ള ഒരു ദീർഘദർശനം. നമ്മൾ ചിന്തിച്ചാൽ ഓർക്കും, പാറ എന്ന് പറഞ്ഞാൽ അതെന്നെ പ്രവചനം, പാറ കഷണം എന്ന് പറയുന്നത് എന്താ പ്രവചനം അതിനകത്ത്? അമേൻ. നാം ഒരുവേളை വിധமாக சிந்திக்கலாம், நீ ஒரு கல்லாக, பாறையினுடைய ஒரு கஷணமாக, பாறையினுடைய ஒரு பங்காக மாறுவாய் என்று சொல்வதிலே என்ன பெரிய காரியம் என்று சொல்லி. പക്ഷെ വരാൻ പോകുന്ന ഒരു വലിയ മഹത്വത്തെ കുറിച്ചുള്ള പ്രവചനമാണ് യേശു ശിമോൻ പത്രോസിനെ നോക്കി ആ സമയം പ്രവചിക്കുന്നത്. ஆனால் வர இருக்கிறதான ஒரு பெரிய மகிமையை குறித்தான ஒரு தீர்க்கதரிசனம் தான் இயேசுவானவர் பேதுருவை பார்த்து சொல்கிறது. ആദ്യം കണ്ടപ്പോൾ തന്നെ യേശു ശിമോൻ പത്രോസിന്റെ ജീവിതത്തിൽ വെളിപ്പെടാനുള്ള മഹത്വത്തെ കുറിച്ച് പ്രവചിക്കുക. அப்போ முதலாவது சந்திப்பிலேயே இயேசுவானவர் சிமோன் பேதுருடைய வாழ்க்கையில் வெளிப்பட இருக்கிறதான் அந்த மகிமை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறது. ഹല്ലേലൂയ. പദത്തിന്റെ യഥാർത്ഥ അർത്ഥം യേശു ക്രിസ്തു എന്ന പാറയുടെ ഒരു കഷണമായി പത്രോസ് മാറുമെന്ന. அமேன். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய மெய்யான அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒரு பாறையினுடைய ஒரு பங்காக இந்த பேதுரு மாறுவான் என்று சொல்லுதான். ഒരു ദിവസം കൂടെ താമസിച്ച അന്ത്രയോസിനെ ലഭിക്കാത്ത ഒരു പ്രവചന ശബ്ദമാണ് ശിമോൻ കേട്ടത്. அமேன். ஒரு நாள் ராத் தங்கினதான அந்திரயா கேட்காததான ஒரு தீர்க்கதரிசன சத்தம் தான் சீமோன் கேட்கிறான். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരുപാട് പ്രവചനങ്ങൾ നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടായിരിക്കും. ഇതുപോലെ ഏരാളமான தீர்க்கதரிசனங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ഓ, ഞാൻ നിങ്ങളെ നോക്കി പ്രവചിക്കുക. കേട്ട പ്രവചനങ്ങൾ നിറവേറുന്ന ഒരു സീസണിനകത്ത്, ഒരു റിലത്തിനകത്താണ് നിങ്ങളായിരിക്കുന്നത്. ஆமென். நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இது போல நீங்கள் கேட்டதான தீர்க்கதரிசன சத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு சீசன்ல தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ആ സമയം ശിമോൻ യേശുവിൽ നിന്നുള്ള പ്രവചനത്തെ സ്വീകരിച്ചു. அந்த நேரத்தில் சீமோன் இயேசுவில் நின்றுள்ள அந்த தீர்க்கதரிசனத்தை பெற்றுக் கொள்கிறான். എന്നാൽ അവിടെ യേശുവിനെ പിൻപറ്റിയതായിട്ട് നമുക്ക് കാണുന്നില്ല. ஆனால் அந்த இடத்தில் இயேசுவை பின்பற்றினதாக நாம் காணவில்லை. യേശുവിനെ അനുഗമിച്ച് പോകുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നില്ല. இயேசுவை பின்பற்றி போகிறதை நாம் காணவில்லை. ഓ, അതിനുശേഷം യേശു ശിമോനെ കാണുന്നത്, அதற்கு பிறகாக இயேசு சீமோனை காண்பது, ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 5-ാം അധ്യായത്തിനകത്ത് ശൂന്യമായ പടകിൽ നിന്ന് ഇറങ്ങി വല കഴുകുന്ന ശിമോനെ യേശു കാണുന്നത്. ஆமென். வெறுமையான படகில் நின்று இறங்கி அந்த இடத்தில் வலை கழுகுகிறதான ஒரு சீமோனை தான் அந்த இடத்தில் இயேசுவானவர் காண்கிறார். ഒരു വലിയ പ്രവചന ശബ്ദം കേട്ട വ്യക്തിയാ. பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசன சத்தம் கேட்ட ஒரு நபர். കേഫ എന്ന പേര് മാറും, പത്രോസ് എന്ന പേര് മാറുമെന്നുള്ള ഒരു വലിയ പ്രവചന ശബ്ദം കേട്ട വ്യക്തിയാ ശിമോൻ. அமேன். கேபா, பேதுருவாக, அமேன், உன்னுடைய பெயர் மாறும் என்றதான் ஒரு பெரிய சத்தம் கேட்ட நபர்தான் இந்த സീമോൻ. എന്നാൽ ആ പ്രവചന ശബ്ദം കേട്ട ശിമോന്റെ ഇപ്പോഴത്തെ അവസ്ഥ നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചേ. ஆனால் அந்த தீர்க்கதரிசன சத்தம் கேட்ட சீமோனுடைய இப்பொழுதைய சூழ்நிலை நீங்க சற்று சிந்தித்து பாருங்க.
ആ പ്രവചന ശബ്ദം നിറവേറിയ ശിമോനെ അല്ല നമ്മൾ കാണുന്നത്. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினதான ஒரு சீமோனை அல்ல நாம் ആ பார்ப்பது. പ്രവചന ശബ്ദത്തിന്റെ നിറവിൽ മൂവ് ചെയ്യുന്ന ഒരു ശിമോനെ അല്ല നമ്മൾ കാണുന്നത്. ஆமென். அந்த தீர்க்கதரிசன சத்த நிறைவேறுதலில் மூவ் பண்ணுகிற ஒரு பேதுருவை அல்ல நாம் பார்ப்பது. ആ പ്രവചന ശബ്ദത്തിന്റെ സന്തോഷത്തിൽ മൂവ് ചെയ്യുന്ന ചലിക്കുന്ന ഒരു ശിമോനെ അല്ല നമ്മൾ കാണുന്നത്. அந்த தீர்க்கதரிசன சத்தத்தினுடைய மகிழ்ச்சியில் செயல்படுகிறதான ஒரு சீமோனை அல்ல நாம் ആ பார்ப்பது. പ്രവചന ശബ്ദത്തിൽ ആരാധിക്കുന്ന, പ്രവചന ശബ്ദത്തിൽ സന്തോഷിക്കുന്ന ഒരു ശിമോനെ അല്ല നമ്മൾ കാണുന്നത്. அந்த தீர்க்கதரிசன சத்தத்தில் ஆராதிக்கிற, அந்த தீர்க்கதரிசன சத்தத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு பேதுருவை அல்ல காண்பது. ആ പ്രവചന ശബ്ദത്തിന് നേരെ വിപരീതമായി ശൂന്യമായ പടകിനകത്ത് പരാജിതനായി നിൽക്കുന്ന ഒരു ശിമോനെ ഇപ്പോൾ കാണുന്നേ. அமேன். அந்த தீர்க்கதரிசன சத்தத்துக்கு எதிராக, விபரீதமாக, அமேன், வெறுமையாக, அமேன், தகர்ந்து, அமேன், காலியான அனுபவத்தில் நிற்கிற ஒரு அமேன் சீமோனை தான் நாம் காண்கிறோம். മക്കളെ, ആദ്യത്തെ കൂടിക്കാഴ്ചയിൽ തന്നെ ശക്തമായ ഒരു പ്രവചന ശബ്ദം കേട്ട വ്യക്തി. அமேன். பாருங்க அன்பானவர்களே, முதலாவது சந்திப்பிலேயே அமேன் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசன சத்தம் கேட்டதான ஒரு நபர். ഇപ്പോഴുള്ള സിറ്റുവേഷൻ നോക്കി, ഇപ്പോഴുള്ള സാഹചര്യം നോക്കി, അതിന് നേരെ വിപരീതമാ. അത് പ്രാപിക്കാൻ ഒരു സാധ്യതയില്ല. ജീവിതത്തിൽ തന്നെ പരാജയപ്പെട്ട് ശൂന്യമായ പടകുമായി നിൽക്കുന്ന ഒരു ശിമയോൻ. ஆனால் ഇപ്പോൾ கவனிங்க, அமேன், வாய்ப்புகள் எல்லாம் இழந்து போய் வெறுமை அனுபவித்துக் கொண்ட தோல்வி அடைந்து நிற்கிறதான ஒரு சீமோனை தான் நம்ம பார்க்கிறோம். ശിമയോനോട് ഈ പ്രവചനം പ്രവചിച്ചത് ആരാ? നിങ്ങൾ നോക്കിയേ, സാധാരണ പഴയ നിയമത്തിൽ ഒരു പ്രവാചകനല്ല പ്രവചിച്ചിരിക്കുന്നത്. சீமோனிடத்தில் இந்த தீர்க்கதரிசன சத்தம் சொன்னது யார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அல்ல இது சொன்னது. സാധാരണ ഒരു പ്രവാചകനല്ല, പ്രവാചകന്മാരിൽ പ്രവാചകനായ യേശു ക്രിസ്തു പ്രവചിച്ചിരിക്കുന്നത്. சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அதை சொல்லி இருக்கிறார். ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 24-ാമത്തെ 19-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് യേശുവിനെ കുറിച്ച് എന്താ പറയുന്നേ? லூக்காவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசுவை குறித்து என்ன சொல்கிறது? അവിടെ പറയും, ദൈവത്തിനും സകല ജനത്തിനും മുമ്പാകെ പ്രവൃത്തിയിലും വാക്കിലും ശക്തിയുള്ള പ്രവാചകൻ എന്ന യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് പറയുന്നത്. அந்த இடத்தில் சொல்கிறது, தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் முன்பிலே அமேன் வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசு என்று சொல்கிறது. പ്രവൃത്തിയിലും വാക്കിലും ശക്തിയുള്ള പ്രവാചകൻ, செயலிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி அமேன் வசனம் சொல்கிறது. ഹല്ലേലൂയ. പ്രവാചകന്മാരിൽ പ്രവാചകനായ യേശു പ്രവചിച്ച ശിമിയോൻ ആ പ്രവചനത്തിന്റെ നിറവേറലല്ല ഇപ്പോൾ നിൽക്കുന്നത്. ആ പ്രവചനം പ്രാപിച്ചവനായിട്ടല്ല ഇപ്പോൾ നിൽക്കുന്നത്. தீர்க்கதரிசிகளில் தீர்க்கதரிசியான இயேசு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை கேட்ட பேதுரு இப்பொழுது அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலில் அல்ல நின்று கொண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ആമേൻ. രാത്രി മുഴുവൻ കഷ്ടപ്പെട്ടിട്ടും പരാജയപ്പെട്ട് ഒരു സാധ്യതയുമില്ല. സമയം നഷ്ടപ്പെട്ടു, സീസൺ നഷ്ടപ്പെട്ടു. അങ്ങനെ നിരാശപ്പെട്ട് തകർന്നു നിൽക്കുന്ന ഒരു ശിമോനെ നമ്മൾ കാണുന്നത്. இரவெல்லாம் வேலை செய்தும் வெறுமையாக நிற்கிற, நேரம் இழந்து போனது, சீசன் இழந்து போனது என்று சொல்லி அமேன் தோற்கடிக்கப்பட்டு நிற்கிறதான ஒரு சீமோனே. ദൈവമക്കളെ, ഈ വചനം ഞാൻ സംസാരിക്കുന്നത് നിങ്ങളോട് ഓരോരുത്തർക്കും വേണ്ടിയിട്ടാണ്. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவது உங்கள் ஒவ்வொரு நபர்களுக்காகவுமே. ഇതുപോലെ തന്നെ 40 വർഷം മുമ്പ്, 10 വർഷം മുമ്പ്, 15 വർഷം മുമ്പ് നിങ്ങൾ ചില വാഗ്ദത്തങ്ങൾ കേട്ടതായിരിക്കാം. இதுபோல 40 ஆண்டுகளுக்கு முன்பது, 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் நீங்கள் சில வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கலாம். പ്രവചന ശബ്ദങ്ങൾ കേട്ടതായിരിക്കാം. சில தீர்க்கதரிசன சத்தங்கள் கேட்டிருக்கலாம். ഇപ്പോഴത്തെ സാഹചര്യം നോക്കിയാൽ ആ പ്രവചനം നിറവേറുവാൻ ഒരു സാധ്യതയുമില്ലാത്ത നിരാശയിലും ശൂന്യതയിലുമായിരിക്കാം നിങ്ങൾ നിൽക്കുന്നത്. ஆனால் இப்பொழுதுள்ள சூழ்நிலையை சிந்தித்து பார்த்தால் அந்த தீர்க்கதரிசன சத்தங்கள் நிறைவேறுவதான எந்த அறிகுறியும் வாய்ப்பும் இல்லாத ஒரு நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். വാഗ്ദത്തം ലഭിക്കുവാൻ സാധ്യതയില്ലാത്ത പരാജയത്തിന്റെ നടുവിലായിരിക്കാം നിങ്ങൾ നിൽക്കുന്നത്. அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள எந்த வாய்ப்புமே இல்லாததான தோல்வியை அடைந்த நிலைமையில் தான் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கலாம். പീറ്ററിന്റെ ലൈഫിൽ നിന്ന് നോക്കിയേ, ഷിമോന്റെ ലൈഫിലേക്ക് ഒന്ന് നോക്കിയേ, ഇവിടെ അവനെ സഹായിക്കാൻ ആരുമില്ല. ஆமென். இந்த இடத்தில் பேதுருடைய வாழ்க்கை சற்று பாருங்க. இந்த இடத்தில் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. ഷിമോന്റെ വലയിൽ പെരുത്ത മീൻകൂട്ടം കേറിയപ്പോൾ അവനെ സഹായിക്കാൻ അവിടെ ആളുകൾ വന്നു. சீமோனுடைய வலையிலே திரளான மீன் கூட்டம் வந்தபோது அவனுக்கு உதவி செய்ய ஆமென் ஆட்கள் வந்தது. എന്നാൽ ശൂന്യമായ പട ഉള്ളപ്പോഴും വല അവൻ തനിയെ പരാജയപ്പെട്ട് കഴുകിക്കൊണ്ടിരിക്കുമ്പോഴും അവനെ സഹായിക്കാൻ ഒറ്റ വ്യക്തിയില്ല. ஆனால் காலியான படகு இருக்கும் பொழுதும் அவன் தனியாக அந்த வலை கழுகுகிற நேரத்திலும் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ഇതുപോലെ എത്ര തവണ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നിങ്ങൾ
നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിങ്ങൾ ഒറ്റപ്പെട്ടു പോയിട്ടുണ്ട് ദൈവമക്കളെ. இதுபோல எத்தனையோ தடவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்பட்டு போயிருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே. പല വാഗ്ദത്തങ്ങൾ കേട്ടതാ, പക്ഷെ അതൊന്നും നിവർത്തിയാകാതെ പരാജയത്തിന്റെ മധ്യത്തിൽ, ശൂന്യതയുടെ മധ്യത്തിൽ ഒറ്റപ്പെട്ടു പോയ എത്രയോ നാൾകൾ നമ്മുടെ ജീവിതത്തിനകത്തുണ്ട്. இதுபோல எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கேட்ட நாம் நம்மளோட வாழ்க்கையினுடைய பல தோல்வியின் மத்தியிலே, பல இக்கட்டான சூழ்நிலையில் மத்தியிலே தனிமைப்பட்டு போன எத்தனையோ நாட்கள் இருந்தது. എന്നെ ആര് സഹായിക്കുമെന്ന് ഓർത്ത് നിലവിളിച്ച സമയങ്ങളില്ലേ? எனக்கு யார் உதவி செய்வா என்று சொல்லி அழுத நாட்கள் இல்லையா? എനിക്കൊരു വിടുതൽ ലഭിക്കുമോ എന്നോർത്ത് കരഞ്ഞ നാൾകളില്ലേ? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி அழுத நாட்கள் இல்லையா? ഒരു മാറ്റം വരാത്ത എന്താ, ഒരു വിടുതൽ ലഭിക്കാത്ത എന്താന്നോർത്ത് നിരാശപ്പെട്ട നാളുകളില്ലേ? எனக்கு ஒரு மாற்றம் வராதது என்ன, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதது எதனால என்று சொல்லி சோர்ந்திருந்த நாட்கள் இல்லையா? നമ്മുടെ നിരാശയുടെയും പരാജയത്തിന്റെ മധ്യത്തിൽ ആരും നമ്മളെ സഹായിക്കാനില്ലായിരുന്നു. ഒരാൾ പോലും നമുക്കൊരു കൈത്താങ്ങൽ തരാനില്ലായിരുന്നു. അവിടെ എല്ലാം ഒറ്റപ്പെട്ടു പോയ, പരാജയപ്പെട്ടു പോയ എത്രയോ നാൾകൾ നമ്മുടെ ജീവിതത്തിനകത്തുണ്ട്. നമ്മുടെ வாழ்க்கையினுடைய பல எல்லைகளிலும் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல, நம்மை கைப்பிடிச்சு தூக்க ஒரு நபர்களும் இல்லாமல் இருந்தது. அந்த எத்தனையோ நாட்கள் நாம் சோர்வடைந்து போயிருக்கிறோம். എന്നെ സഹായിക്കാൻ ആരുമില്ല, എന്നെ രക്ഷിക്കുവാൻ ആരുമില്ല, എനിക്കൊരു വിടുതൽ തരുവാൻ ആരുമില്ല, എന്നെ ഒന്ന് ഉയർത്തുവാൻ ആരുമില്ല, എന്നെ ഒന്ന് ആശ്വസിപ്പിക്കാൻ ആരുമില്ല എന്നോർത്ത് കരഞ്ഞ നാളുകൾ നമ്മുടെ ജീവിതത്തിനകത്തുണ്ട്. என்னை விடுவிக்க யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கைப்பிடிச்சு தூக்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல யாருமே இல்லை என்று சொன்ன எத்தனையோ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கேட்ட சமயத்து വളരെ സന്തോഷമായിരുന്നു. വാഗ്ദത്തം കേട്ട നാட்களிൽ மிக சந்தோஷமாக இருந்தது. നാളുകൾ കഴിയും തോറും അത് ലഭിക്കുമെന്നുള്ള പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു പോയി. ஆனால் நாட்கள் முடிய முடிய அது கிடைக்குமா എന്നതാണ് നம்பிക്കை ഇഴந்து പോയിവിട്ടത്. ശിമോൻ കേട്ട വാഗ്ദത്തത്തിൽ അവൻ പ്രത്യാശ വെച്ചിരുന്നെങ്കിൽ ഒരിക്കലും അവൻ പിന്നെ ആ പടകുമായി മൂവ് ചെയ്യത്തില്ല. സിമോൻ കേട്ടதான വാർത്തയിൽ ഒരു നம்பிக்கை வைத்திருந்தால் അവൻ ഒരുപോതും പിന്നെയും പടകോട് കൂടെ പ്രയാണം பண்ணியிருக்க മാட்டாൻ. വലിയ പുരുഷാരം വചനം കേൾക്കുവാൻ യേശുവിനെ തിക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോഴും ശിമോൻ ചെയ്യുന്നത് ശിമോന്റെ വേലയിൽ ശ്രദ്ധ കേന്ദ്രീകരിച്ചാണ് നിൽക്കുന്നത്. திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் இருந்து வார்த்தையை கேட்க நெருக்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் சிமோன் தன்னுடையதான வேலையிலே தான் தாபித்துக் கொண்டிருந்தார். പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു പോയ നാളുകൾ, அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை இழந்து போன நாட்கள், വിശ്വാസം പോലും നഷ്ടപ്പെട്ടു പോയ നാളുകൾ, விசுவாசம் கூட இழந்து போன நாட்கள், എങ്ങനെയോ ജീവിച്ച് മുന്നോട്ട് പോകുന്ന ചില നാളുകൾ, எப்படியோ வாழ்ந்து முன்னாடி போகிறதான நாட்கள். ഇത് പറയുമ്പോൾ ഈ ദൈവദാസൻ പറയുന്നത് എന്നെ കുറിച്ചാണെന്ന് എത്ര പേർക്ക് ബോധ്യം വരുന്നു? இந்த தேவதாசன் சொல்வது என்னை குறித்து தான் என்று சொல்லி ഇത് കേൾക്കുമ്പോൾ എത്ര പേർക്ക് புரிகிறது? അങ്ങനെയാണെങ്കിൽ നിങ്ങളോട് ഒരു ഗുഡ് ന്യൂസ് ഇന്ന് ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. அப்படி என்று சொன்னால் உங்களிடத்தில் ஒரு நற்செய்தி இன்றைக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். നിങ്ങളുടെ നിലവിളിക്ക് ഒരു അവസാനം ഉണ്ടെന്ന് ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. உங்களுடைய அழுகைக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ഇവിടെ ശിമോന്റെ പടകിലേക്ക് യേശു വരുമ്പോൾ, இந்த இடத்தில் சீமோனுடைய படகில் இயேசு வரும்பொழுது ശിമോൻ യേശുവിനോട് പറഞ്ഞ ഒരു വാക്കുണ്ട്, നാഥാ ഞങ്ങൾ രാത്രി മുഴുവൻ അധ്വാനിച്ചു. சீமோன் சொல்கிறதான் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஐயரே நாங்கள் ராம் முழுவதும் உழைத்தோம், എന്നാൽ ഒന്നും കിട്ടിയില്ല. ஆனால் ஒன்றுமே அகப்படவில்லை. എന്ന് വെച്ചാൽ ഞങ്ങൾ റൈറ്റ് ടൈമിൽ അധ്വാനിച്ചവരാ என்றால் நாங்கள் சரியான நேரத்தில் உழைத்தவர்கள். ഞങ്ങൾ അധ്വാനിക്കാതിരുന്നില്ല, நாங்கள் உழைக்காமல் இருக்கவில்லை, ഞങ്ങൾ മടി പിടിച്ചിരുന്നില്ല, நாங்கள் സോംബേരിത്തനமாக இருக்கவில்லை, ഞങ്ങൾ അധ്വാനിച്ചു നാഥാ, நாங்கள் உழைத்தோம் ஐயரே. ആ വാക്കൊരു നിരാശയുടെ വാക്കാ. இது ஒரு சோர்வினுடைய வார்த்தை. കാരണം ഞങ്ങളുടെ നല്ല സമയം കഴിഞ്ഞു പോയി. காரணம் எங்களுடைய நல்ல வேளை முடிந்து போனது, സീസൺ നഷ്ടപ്പെട്ടു പോയി, எங்களுடைய சீசன் நஷ்டப்பட்டு போனது, ഞങ്ങൾക്ക് മീൻ ലഭിക്കേണ്ട ടൈം നഷ്ടപ്പെട്ടു പോയി, எங்களுக்கு மீன் கிடைக்க வேண்டியதான நேரம் നഷ്ടപ്പെട്ടു പോയി. ഇങ്ങനെ എത്ര പേർ നിരാശപ്പെടുന്നുണ്ട്. അപ്പാ എന്റെ നല്ല സമയങ്ങൾ, എന്റെ നല്ല ആരോഗ്യം, എന്റെ യൗവനകാലം, എന്റെ സീസൺ നഷ്ടപ്പെട്ടു പോയി ഓർത്ത് ഭാരപ്പെടുന്ന എത്ര പേരുണ്ട്? இப்போ இது போல எத்தனை பேர் பாரப்படுகிறவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய நல்ல வயது, என்னுடைய நல்ல காலம், என்னுடைய நல்ல சீசன் முடிந்து போனதே என்று சொல்லி, യൗവനകാലം നഷ്ടപ്പെട്ടു പോയി, என்னுடைய வாலிப நாட்கள் இழந்து போனது, ഇനി എനിക്കൊരു നന്മ വരത്തില്ല എന്ന് വിചാരിച്ചു ഭാരപ്പെട്ടിരിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? இனி எனக்கு ஒரு நன்மை வருவதில்லை என்று நினைத்து பாரப்பட்டு இருக்கிற எத்தனை நபர்கள் இருக்கிறீர்கள்? നിരാശയുടെ വാക്ക് ശിമോൻ പറഞ്ഞു, നാഥാ ഞങ്ങൾ രാത്രി മുഴുവൻ അധ്വാനിച്ചിട്ട് ഒന്നും കിട്ടിയില്ല. இந்த சோர்வினுடைய வார்த்தை தான் பேதுரு சொல்கிறது, ஐயரே நாங்கள் இரவெல்லாம் உழைத்தும் ஒன்றும் சிக்கவில்லை. പലർക്കു വേണ്ടി നിങ്ങൾ അധ്വാനിച്ചവരല്ലേ? പല നബറുകൾക്കാக நீங்கள் உழைத்தவர்கள் தானே? കുടുംബക്കാർക്ക് വേണ്ടി, തലമുറകൾക്ക് വേണ്ടി സകലതും നിങ്ങൾ അധ്വാനിച്ചവരല്ലേ? ആമേൻ. உங்களுடைய குடும்பத்தினர்
குடும்பத்தினருக்காக உங்களுடைய தலைமுறைகளுக்காக நீங்கள் உழைத்தவர்கள் தானே. അധ്വാനിച്ചിട്ടും ഒന്നും ലഭിക്കാതെ നിരാശപ്പെട്ടിരിക്കുന്ന ഒരു സമയമല്ല ഇപ്പോൾ നിങ്ങളുടേത്. ആമേൻ. എவ்வளவு ഉழைത്തും ഒന്നുമേ അകപ്പെടാமல் സോർന്നിരിക്കുന്ന ഒരു നേരം താനേ ഉങ്ങളുടേത്. മാത്രമല്ല മുന്നമേ കേട്ട ഒരു വാഗ്ദത്തമുണ്ട്, മുന്നമേ കേട്ട ഒരു പ്രവചനമുണ്ട്. വർഷങ്ങളായി നിറവേറാതെ നിരാശപ്പെട്ടു ശൂന്യമായി കിടക്കുന്ന ഒരു അവസ്ഥയല്ലേ ഇപ്പോൾ നിങ്ങൾ. அது மட்டுமல்ல, பல நாட்களுக்கு முன்பதாக கேட்ட சில வாக்குத்தத்தங்கள் உண்டு, நிறைவேறாமல் இருக்கிறதான சில வாக்குத்தத்தங்கள் ഉണ്ട്, ആനാലും വെറുമയിൽ இருக்கிறதான ഒരു സൂഴ്நிலை താനേ ഉങ്ങളുടേത്. ഞങ്ങൾ പറയും ഞങ്ങളുടെ വചനം അതൊരു പ്രസംഗം മാത്രമല്ല, അത് ചില റിലങ്ങളെ തുറക്കുന്നത് ദൈവമക്കളെ. ஆமென். நாங்கள் சொல்வோம் எங்களுடைய வார்த்தைகள் அது வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, உங்கள் மேய்ச்சில் ஆவிக்குரிய மண்டலங்களை திறக்கிறது தேவ பிள்ளைகளே. വാഗ്ദത്തങ്ങൾ കേട്ട് നിറവേറാതെ നിരാശപ്പെട്ടു പോയവർ മധ്യത്തിൽ ഇന്നൊരു റിലത്തെ ഞങ്ങൾ തുറക്കാൻ പോകുകയാ. வாக்குத்தத்தங்கள் கேட்டு சோர்ந்து போனவர்களுடைய மத்தியிலே இன்றைக்கு சில ஆவிக்குரிய மண்டலங்களை நாங்கள் திறக்கிறோம். ആദ്യത്തെ കൂടിക്കാഴ്ച ശിമോൻ ഒരു പ്രവചനത്തിന്റെ സമയമാണെങ്കിൽ, முதலாவது சந்திப்பு சீமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கதரிசனத்தினுடைய வேலை என்று சொன்னார். അടുത്ത കൂടിക്കാഴ്ച പ്രവചനത്തിന്റെ സമയമല്ല, പ്രവചന നിവർത്തീകരണത്തിന്റെ സമയമാണ്. அடுத்த சந்திப்பு ஒரு தீர்க்கதரிசனத்தினுடைய நேரம் அல்ல, மாறாக கேட்ட தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதலுடைய ஒரு சந்திப்பு. ഇന്ന് എത്ര പേർ പറയും ഇനി എന്റെ പ്രവചനത്തിന്റെ സമയമല്ല, പ്രവചന നിവർത്തീകരണത്തിന്റെ സമയമാണെന്ന് എത്ര പേർ ഡിക്ലെയർ ചെയ്യും? ஓ, இன்றைக்கு எத்தனை பேர் அறிக்கை பண்ணுவீங்க, இனி என்னுடைய தீர்க்க தரிசனத்துடைய நேரம் அல்ல, கேட்ட தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலுடைய ஒரு நேரம் என்று சொல்லி. ഗന്നേസരത്ത് തടാകത്തിന്റെ കരയിൽ നിൽക്കുന്ന യേശു ശിമോന്റേതായിട്ടുള്ള പടകൾ കയറാൻ കാരണം ഇതാ. கன்னேசரத்து அமேன், அந்த நதி கரையிலே நிற்கிறதான அந்த இயேசுவானவர் சீமோனுடையதான படவில் ஏற காரணம் இதுவே. ഓ, ഞാൻ പറഞ്ഞ ഒരു പ്രവചനം അവന്റെ മേൽ കിടപ്പുണ്ട്. நான் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் அவன் மேல் இருக்கிறது. അവന്റെ ജീവിതത്തെ മാറ്റി മറിക്കുന്ന ഒരു പ്രവചനം അവന്റെ മേൽ കിടപ്പുണ്ട്. அவனுடைய வாழ்க்கையை மாற்றி மறிக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனம் அவன் மேல் இருக்கிறது. വാഗ്ദത്തം അവന്റെ മേൽ കിടപ്പുണ്ട്. ஒரு வாக்குத்தத்தம் അവൻ മേൽ இருக்கிறது. വാഗ്ദത്തം പ്രാപിച്ചവൻ ഇപ്പോൾ നിരാശപ്പെട്ട് ശൂന്യമായി സീസൺ നഷ്ടപ്പെട്ടു പോയെന്നുള്ള ഭാരത്തിനകത്തിരിക്കുക. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவன் இப்பொழுது ஓ அமேன் பாரப்பட்டு அமேன் சோர்ந்து போய் சீசன் முடிந்தது என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. അവന്റെ അരികിലേക്ക് ഒരു ദൂതനെ വിട്ടിട്ട് കാര്യമില്ല. அவனுடைய அருகாமைக்கு ஒரு தூதனை அனுப்பி காரியமில்லை. അവന്റെ അടുത്തേക്ക് ഇനി ഒരു പ്രവാചകനെ അയച്ചിട്ട് കാര്യമില്ല. அவனுடைய அருகாமைக்கு இனி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி காரியமில்லை. ഒരിക്കൽ എന്റെ അരികിൽ വന്നൊരു വാഗ്ദത്തം അവൻ പ്രാപിച്ചതാണെങ്കിൽ, அமேன், ஒரு விசை என்னுடைய அருகாமையில் வந்து ஒரு தீர்க்கதரிசனத்தை அவன் பெற்றவன் என்றால், ദൂതനെ അയച്ചല്ല ശിമോന് വാഗ്ദത്തം നിവർത്തീകരിക്കുന്നത്. ആമേൻ. യേശുവ ഡിക്ലെയർ ചെയ്യാ, മഹത്വത്തിന്റെ രാജാവ് നേരിട്ട് അവന്റെ പടകിലിറങ്ങി ആ വാഗ്ദത്തത്തെ നിവർത്തീകരിക്കാൻ പോകുകയാ. இந்த தடவை இயேசுவா சொல்கிறார், மகிமை நம்பிக்கையான நானே, மகிமையினுடைய ராஜாவாகிய நானே நேரடியாக போய் சில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறேன். ആമേൻ. ഈ സമയം ഗന്നേസരത്ത് തടാകത്തിൽ ശിമോന്റെ പടകിലേക്ക് യേശു കയറാൻ കാരണം ഇതാ, പറഞ്ഞ വാഗ്ദത്തത്തെ നിവർത്തീകരിക്കാൻ വേണ്ടിട്ടാ യേശു ആ പടകിലേക്ക് പ്രവേശിക്കുന്നത്. இந்த தடவை அந்த கணேசரத்து நதி கருகாமையிலே இந்த சீமோனுடைய படகில் இயேசு ஏற காரணம் இதுதான், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக அவர் அமேன் அவனை மறுபடியும் சந்திக்கிறார். ഹല്ലേലൂയ. ഒരുമിച്ച് ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കാം. நாம் ஒருமித்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ഞങ്ങളോടൊപ്പം ചേർന്ന് നിങ്ങളും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. പ്രാർത്ഥനാ വിഷയങ്ങൾ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ മുമ്പിലേക്ക് കൊണ്ടുവന്നാട്ടെ. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் இப்பொழுது அந்த விண்ணப்பங்களே அமேன் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. പ്രാർത്ഥനാ വിഷയങ്ങൾ എഴുതിയ ബുക്കിന്റെ മേൽ നിങ്ങളുടെ കൈ വെച്ചാട്ടെ. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எழுதின அந்த புக்கு மேல உங்க கை வச்சுக்கோங்க. രോഗമുള്ളവർ രോഗമുള്ള ഭാഗത്ത് നിങ്ങളുടെ കൈ വെച്ച് പ്രാർത്ഥിക്കുക. பலவீனம் இருக்கிறவர்கள் பலவீனம் இருக்கிற இடத்தில் உங்களுடைய கை வைத்துக் கொள்ளுங்க. ഒരുമിച്ച് നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. நாங்கள் ஒருமித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பில் பரலோக தகப்பனே, இப்பொழுது யாரெல்லாம் கர்த்தாவே சில வாக்குத்தத்தங்களை கேட்டு அந்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்தது மேல கை வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தாவே வெறுமையான அனுபவத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா அம்மன் என்னுடைய நேரம் முடிந்து விட்டது, என்னுடைய சீசன் முடிந்து விட்டது என்ற வாரத்தோடு கூட எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுதே மகிமை நம்பிக்கையான கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு அம்மன் நபர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். வெறுமைகள் மாறட்டும், காலியான அனுபவங்கள் மாறட்டும், நிறைவான கிறிஸ்துவர்களுடைய
வாழ்க்கையில வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கேட்கிற அமேன் மனோன்மணி என்றுதான் ஒரு நபரை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு விடுதலை இந்த நேரத்தில் நடக்கட்டும் கர்த்தாவே. எங்களை கேட்கிற அமேன் ஹல்லேலூயா சுலைமான் என்றதான நபர் கர்த்தாவே பல விஷயங்களில போராடி சோர்ந்திருக்கிற அந்த நபருடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Thank you Lord. ഓരോരുത്തരും ബ്ലെസ് ചെയ്ത് എല്ലാ സാമ്പത്തിക ക്രൈസിസുകളും മാറട്ടെ. ഇവർ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട യേശുവിൽ നിറയട്ടെ. യേശുവിന്റെ ജീവനെ അധികമായി പ്രാപിക്കുന്നവരായി മാറട്ടെ കർത്താവേ. രോഗികൾ സൗഖ്യമാവട്ടെ. വിടുതലുകളും അത്ഭുതങ്ങളും നടക്കട്ടെ കർത്താവേ. അങ്ങയുടെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു. ഇവരെ ബ്ലെസ് ചെയ്യുന്നു. മഹത്വമെല്ലാം ഞങ്ങൾ അങ്ങേക്ക് തരുന്നപ്പ യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ ആമേൻ ആമേൻ. God bless you all. God bless you. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரில், மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.